ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கை உங்களுடைய காலடியில் இருக்கணும்னா நான் சொல்ற இந்த 10 விஷயத்த நீங்க செய்றீங்களா அப்படின்றத மட்டும் பாருங்க. அப்படி இந்த 10 விஷயத்த நீங்க கடைபிடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க தாங்க ஞானி. உலகம் உங்கள் காலடியில இருக்குங்க. அது என்ன அந்த 10 விஷயம் அப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். எல்லாருக்குமே எல்லா நேரத்துலயும் எல்லாமே பிடிக்கிறது இல்லைங்க. சில நேரங்களில் நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும் நம்ம சுத்தி. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்க மௌனமா இருக்கீங்களா? நம்ம சுத்தி எப்போதுமே நிறைய நண்பர்கள், உறவினர்கள் யாராவது இருந்துகிட்டே வேலை செய்யற இடம் எல்லா இடத்துலயும் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. ஸோ உங்களை புரிஞ்சிக்காத நபர் உங்களை விட்டு போகும்போது நீங்க மௌனமா இருந்திருக்கிறீங்களா? உங்க கூடவே ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்திருப்பாங்க நண்பர்கள். ஸோ இல்லைன்னா உங்களுடைய உறவினர்கள் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா பிடிச்ச ரொம்ப அன்பான ஒரு உறவுகள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் உங்களுக்கும் சம்டைம்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அப்போ அவங்க உங்களை புரிஞ்சிக்காம கோவப்பட்டு உங்கள்ட்ட ஏதோ பேசுறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க மௌனமா இருந்திருக்கிறீங்களா? சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க திடீர்னு ஏன் எதுக்குன்னே தெரியாதுங்க, காரணமே இல்லாம நம்ம கிட்ட பேசாம இருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு பயங்கரமா திங்கிங்ல இருக்கும். ஏன் இவங்க நம்மள்ட்ட பேசல, நல்லா தானே பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி டைம்ல நீங்க போய் என்ன ஏதுன்னு அவங்க கிட்ட கேட்காம மௌனமா இருந்திருக்கிறீங்களா? என்னைக்காவது கூட இருக்கிறவங்கள நீங்க இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் செய்வீங்க இல்லையா? அதாவது ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ரிலேஷன், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்க ஏதாவது பண்ணி அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணி ஆச்சரியத்துல ஆழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப ஹாப்பியா ஒரு சில விஷயங்கள் செய்வீங்க. அந்த டைம் அவங்க ஹர்ட் பண்ற மாதிரி உங்ககிட்ட ஏதாவது சொல்றாங்க, உங்க மனசை நோகடிக்கிற மாதிரி ஏதாவது சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப நீங்க அமைதியா இருந்திருக்கிறீங்களா? உங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசி பழகிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்க ஏன் காரணமே இல்லாம ரொம்ப அமைதியா உங்ககிட்ட பேசாம உங்களை அவாய்ட் பண்ணிட்டு நகர்ந்து போவாங்க அந்த இடத்துல இருந்து சில நேரங்கள்ல. ஸோ அந்த துக்கம் உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டத்தை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்துல நீங்க மௌனமா இருந்திருக்கிறீங்களா? உங்களை சுத்தி ஒரு சின்ன விஷயம், ஏதோ ஒன்று பிரச்சனை நடக்குது. அப்போ நீங்க அவங்களுக்கு அட்வைஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஏதாவது அட்வைஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ அவங்க கேட்காம உங்களை இன்சல்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப நீங்க மௌனமா இருந்திருக்கிறீங்களா? உங்களை சுத்தி 4 பேர் நின்று அவங்க ஏதோ ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை அவங்கள்ட்ட சொல்லும் போது அவங்க நீங்க சொல்றத காது கொடுத்தே கேட்காம அவங்க 4 பேருமே மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு பயங்கரமா கோபம் வருது. அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நீங்க மௌனமா இருந்திருக்கிறீங்களா? நீங்க எந்த தப்புமே செஞ்சிருக்க மாட்டீங்கங்க. ஆனா நீங்க தான் அந்த தப்பை பண்ணதா சொல்லிட்டு மத்தவங்கள்ட்ட போய் குறை சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி டைமிங்ல நீங்க மௌனமா இருந்திருக்கிறீங்களா? இப்ப நான் சொன்ன அத்தனை விஷயத்திலயுமே நீங்க மௌனமா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க தாங்க ஞானி. உலகம் உங்களோட காலடியில இருக்குங்க. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லாத்துலயுமே நாம ரொம்ப அமைதியா இருக்கிறது கிடையாது. ஏன் நானே இருக்கிறது கிடையாது. இப்ப நான் சொன்ன இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க அமைதியா இருந்து பாருங்க. உங்களுக்கு அதுக்கான ரியாக்ஷன் என்னவா கிடைக்குது, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்னத்தை கொடுக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ்களை பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.